கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரா யம்மியான பிச்சி போட்ட கோழி வறுவல். வாவ், சூப்பரான ரெசிபி. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கீங்க வீட்டில். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதே இல்லை. இன்றைக்கி நான் வந்து வியூவர்ஸ் உங்களுக்காக கிச்சன் குயினை இன்சிஸ்ட் பண்ணி இதை நீங்கள் கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு கிச்சன் குயின் வியூவர்ஸ்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்ய வச்சுருக்கேன். அப்போ தானே நாங்களும் சாப்பிட முடியும். ஒரு வருஷம் ஆச்சு சாப்பிட்டு, செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இருங்க, அவங்களே செய்யட்டும். எப்படி செய்கிறாங்க நம்ம கூட வந்து பார்ப்போம். ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஓகே, பார்ப்போம். வியூவர்ஸ், நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இதை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் நல்லா புரியும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி அந்த சிக்கனை வந்து இப்போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இதில் வந்து தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம ரொம்ப அதில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுவே குக்கரில் போடுறோன்றதுனால சிக்கன் நார்மலி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். 1/2 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும், நல்லா வெந்துடும் சிக்கன். இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும். நீங்கள் எப்பவுமே சிக்கன் டிஷ் செய்கிறதுல இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்க. வெறும் அவிச்சு மட்டும் எடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாம், இதை நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு அந்த சிக்கனில் இருக்க எலும்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்து பிச்சு போடுறோம். அதனால தான் வந்து இது பிச்சு போட்ட சிக்கன்னே சொல்கிறாங்க. இந்த மாதிரி தனியாக மெதுவாக எலும்பெல்லாம் செப்பரேட்டாக எடுத்துடணும். இதில் ஒரு எலும்பு இருக்கக்கூடாது, தனியாக பிச்சு எடுத்துடணும். இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு கூட எலும்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் இது எலும்பெல்லாம் இதுலேருந்து பிரிக்கணுன்றீங்க. அப்போ கடையில் வாங்கும்போதே போன்லெஸ் சிக்கனாக வாங்கியிருக்கலாம் இல்லையா? அதாவது சிக்கன் வந்து எலும்போடு வாங்கி செஞ்சால் தான் அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெறும் நம்ம கறியை மட்டும் வாங்கினா அது ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும். இப்போ எலும்போடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஜூஸும் அந்த சதையில் இறங்கி நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வாங்கி பிச்சு போட்டு செய்கிறோம். நம்ம இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு எலும்பும் இல்லாமல் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதை பொறுமையாக செய்யுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இப்போ கஷ்டப்படாமல் நீங்கள் செஞ்சு இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். திரும்ப நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுவீங்க. இது மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து பிச்சு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ பொறுமையாக டைம் எடுத்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ நீங்கள் வந்து இது பொறுமையாக செய்யாமல் தான் கடைசியில் எங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கல்ல? ஆமாம் பாருங்க, இப்போ நான் வந்து பிச்சு எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அந்த வெங்காயத்தை நான் எண்ணெயில் போட்டுட்டு வெங்காயம் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடுறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. இந்த டிஷ்க்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஷ்ஷு நீங்கள் செய்யும்போது ஸ்டவ் வந்து சிம்லலாம் வைக்க வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. வீவர்ஸ், உங்களோட புண்ணியத்தில் நாங்கள் இன்றைக்கி பிச்சு போட்ட சிக்கன் சாப்பிட போகிறோம் ஒரு வருஷம் கழிச்சு. இப்போது நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கினா தான் இந்த பிச்சு போட்ட சிக்கனுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் 2 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். நார்மலி தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கினா நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்ப்போம். அதே மாதிரி இப்போது இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க.
வழக்கமாக சொல்கிற மாதிரி இது தக்காளி வெங்காயம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும்னு சொல்ல போகிறீங்க, கரெக்டாக? ஆமாங்க, தக்காளி வெங்காயம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கினா தான் இந்த சிக்கனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் 4ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். காரம் வந்து நான் இப்போ 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதனால நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 பச்சை மிளகாய் 2 ஸ்பூன் பெப்பர் சரியாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிச்சு வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ ஆல்ரெடி இந்த சிக்கன் வெந்து தான் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஃப்ரை ஆக போகுது, கரெக்டாக? ஆமாம், இந்த சிக்கன் ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. இது வந்து நல்லா அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியில் தான் எல்லா ஸ்ட்ரென்த்துமே இறங்கிடுச்சு. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கிறதுனால அந்த சிக்கனில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாமே அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கு. அப்போ நம்ம அதை கொட்டிட்டோன்னா அது வேஸ்ட் தான் ஆகும். அதனால் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் அந்த வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கிரேவி மாதிரி வருமா? இல்லை, இது கிரேவி மாதிரி வராது. இது வந்து அப்படியே நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், நல்லா ட்ரை, அந்த தண்ணி வந்து நல்லா சுண்ட இது வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக அந்த தொக்கு மாதிரி வந்துடும். அது இது வந்து நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, நான், ரோட்டிக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். இப்போ பார்க்கவே கிளாமராக இருக்குங்க. நல்ல ஸ்மெல் வேறு வருது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த லைட்டாக தண்ணி இருக்கிறது வரைக்கும் நல்லா சுண்டிருச்சுன்னா நம்மளுடைய அந்த பிச்சு போட்ட சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிச்சு போட்ட கோழி வறுவல் சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.